காடின் நடுவே முந்தைய போரின் சிதைவுகள் இன்னும் அமைதியாக கிடந்தன. மரம் முறிந்து விழுந்திருந்தது. மண் வெடித்து இரத்தம் கலந்திருந்தது. அந்த சிதைவுகளுக்கிடையே சக்தி அசையாமல் கிடந்தான். அவன் மூச்சு மெதுவாக இருந்தது. உலகம் அவனுக்குள் இருந்து மறைந்தது. அந்த இருளுக்குள் ஒரு குரல் ஒலித்தது. சக்தி. அந்த குரல் வெளியிலிருந்து அல்ல, அவன் மனதுக்குள் இருந்து வந்தது. நீ இன்னும் விழிக்கல. சக்தி கண் திறந்தபோது அவன் காடில் இல்லை, ஒரு முடிவில்லாத இருண்ட உலகத்தில் நின்றிருந்தான். சுற்றிலும் கருப்பு புகை மெதுவாக சுழன்றது. அமைதி, ஆனால் பயமூட்டும் அமைதி. அந்த இருளின் நடுவே ஒரு நீல ஒளி மிதந்தது. அது உயிருள்ளது போல் துடித்தது. அந்த ஒளிக்குள்ளிருந்து ஒரு நிழல் உருவம் தோன்றியது. முகம் தெளிவில்லை, ஆனால் கண்கள் மட்டும் அவனை நேராக பார்த்தது. நீ பயப்படுற வரைக்கும் உன் சக்தி உன்னோட எதிரிதான். சக்தியின் உடல் நடுங்கியது. இந்த சக்தி என்னை அழிச்சிடும் என்று அவன் கத்தினான். அந்த நிழல் சிரிக்கவில்லை, கோபப்படவும் இல்லை. அது அமைதியாக சொன்னது, உன்னை அழிக்கிறது சக்தி இல்லை, பயம்தான். அந்த வார்த்தைகள் தீயின் மனதை துளைத்தது. அந்த நீல ஒளி மெதுவாக நகர்ந்தது. பயம் நிறைந்த சக்தியின் உடலுக்குள் நுழைந்தது. அவன் மார்பு துடித்தது. மூச்சு வேகமாயிற்று. அந்த நேரம் உலகம் மாறியது. சக்தியின் கண்கள் திடீரென திறந்தன. நீல மின்சாரம் அவன் உடலெங்கும் பரவியது. மண் நடுங்கியது. மரங்கள் அசைந்தன. சக்தி மெதுவாக எழுந்து நின்றான். அவன் கண்களில் இனி பயமில்லை, அதில் தீர்மானம் மட்டும் இருந்தது. நான் இனி ஓட மாட்டேன். அந்த நிமிடம் வானம் திடீரென கருப்பாக மாறியது. காற்று கடுமையாக வீசியது. வானத்திலிருந்து ஒரு உருவம் மெதுவாக இறங்கியது. கருப்பு கவசம், சிவப்பு ஒளிரும் கண்கள். அவன் சிரித்தான். அந்த சிரிப்பு அமைதியை கிழித்தது. அவன்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். சக்தி கையை இறுக்கினான். அவன் சக்தி இன்னும் முழுமையில்லை, ஆனால் அவன் பயம் இப்போது இல்லை.